என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய நாமத்தினால நம்ம கேட்க பழகணுங்க. அவருடைய நாமத்தினாலே நம்ம அப்போஸ்தலர் 3வது அதிகாரம்லாம் பார்க்கும்பொழுது அந்த 40 வருஷமாய் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை எப்படி எழுப்புறாங்க என்று சொன்னால், அவங்க பேதுரு யோவான் வந்து சொல்கிறாங்க, எங்கள் கிட்ட பொண்ணும் வெள்ளியும் கிடையாது, ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, என் இயேசுவின் நாமம் எங்கள் இடத்துல இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அவன் எழுந்து குதித்து நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யோவான் 15:16 நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய நாமத்தினால் நம்ம கேட்கும் பொழுது எப்படி இருப்போம்னா அவரில் நம்ம நிலைச்சிருப்போம். அவருடைய நாமத்தில் நம்ம கேட்கும் பொழுது எப்படி இருப்போம்னா நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிறவளாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது பாருங்க, அவர் கிரியை செய்கிற தேவனாய், அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் முதலாவது கீழ்ப்படினோம். அப்போ அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அப்போ அந்த மிகுந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கும் பொழுது பாருங்க, நாம் என்ன கேட்டாலும் தேவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கிறோம், போகும்பொழுது என்ன பண்ணுறோம், அவசர அவசரமாக ஒரு ஜெபம். எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்னா, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை சுகபத்திரமாய் கொண்டு போய் என்னை சுகபத்திரமா திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்முடைய பாதுகாப்புக்காக அதுக்காக மட்டும் ஜெபிக்கிறோம் பாருங்க. ஆனால் பாருங்க, நம்முடைய வேதம் வாசிக்கிறதுல குறைபட்டு காணப்படுகிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ண முடியுமா, உருவாக்கப்படுகிறோம். அந்த ஆண்டுடைய வார்த்தையிலே நாம் என்ன பண்ணுறோம், நிலைத்திருக்க முடியும். அந்த வார்த்தையானது நம்மளை கிரியை செய்யும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா எந்த தவறையும் நம்ம செய்ய மாட்டோம். அப்போ அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது பாருங்க, தேவன் நன்மை எது தீமை எது என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம்.